So good evening students, we will see the current affairs analysis dated from 15th May 2024, the first article related to the snow leopard. So snow leopard வந்து கிஸ்துவார் அப்படின்ற high altitude national park. In Chenab Valley, Ladakh வந்து Hemis National Park. இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏரியால வருது. ஸோ ஸ்னோ லெப்பர்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஹை ஆல்டிடியூட், கிட்டத்தட்ட 30,000ல இருந்து 3,004 to 3,878 மீட்டர்ஸ் இந்த ரேஞ்சில் ஹிமாலயாஸ் ஏரியால இருக்கக்கூடிய. So India பொறுத்தவரை we having only 718. So அப்புறம் there is Hemis National Park. It is also the part of snow leopard population. Worldல இருக்கக்கூடிய snow leopard populationல ஒரு பிளேஸ்ல இருக்கக்கூடியது இங்க Hemis National Park அதிகம். So Central Asian countries அப்புறம் South Asian countriesல இந்தியா 12 countries வந்து snow leopard population. So we having a conservation project also, and India பொறுத்தவரை we having a separate project snow leopard அப்படின்ற conservation effort we are taking. இப்ப கிறிஸ்துவார் வந்து நேஷனல் ஹை ஆல்டிடியூட் நேஷனல் பார்க்கே ரொம்ப வருஷமா இல்ல, திருப்பியும் வந்து ஸ்னோ லெப்பர்ட் வந்து ஸ்பாட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸ்னோ லெப்பர்டை பொறுத்தவரை இட்ஸ் ஹை ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடிய ஃபிளாக்ஷிப் ஸ்பீஷிஸ். ஸோ இந்த ஸ்பீஷிஸ் இல்லைன்னா மற்ற ஸ்பீஷிஸ் வந்து அழிஞ்சிரும். இட்ஸ் டாப் ப்ரெடேட்டர்ஸ் தெரியும் உங்களுக்கு. இந்தியாவை பொறுத்தவரை we having in western Himalayas, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், தென் இமாச்சல் பிரதேஷ். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிக்கிம், தென் உத்தரகாண்ட் யூ கேன் டேக், அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இவ்வளவு மாநிலங்கள்ல வி ஹேவிங் ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன். ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ்ல IUCN ஸ்டேட்டஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். வல்னரபிள் ஸ்பீஷிஸ், அப்புறம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல Schedule 1 ஸ்டேட்டஸ், அப்புறம் சைட்ஸ்ல Appendix 1 கேட்டகரி. ஸோ இது இவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஸோ குளோபல்ல இருக்கக்கூடிய ஸ்னோ லெப்பர்ட்ல 2% ஸ்னோ லெப்பர்ட் இன் இந்தியா, தட் இஸ் 718 இன் நம்பர்ஸ். அப்புறம் கிஸ்துவார் நேஷனல் பார்க்கை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கனெக்டிவிட்டி பிட்வீன் கிரேட்டர் ஹிமாலயாஸ். கிரேட்டர் ஹிமாலயாஸ் வந்து இது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏரியால இருக்கு. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய கிரேட்டர் ஹிமாலயன் ரேஞ்சும் சாஸ்கர் ரேஞ்ச் வழியா, சாஸ்கர் வேலி வழியா இட் வில் கனெக்ட்ஸ் டு லடாக். லடாக் வந்து இட்ஸ் டிரான்ஸ் ஹிமாலயன் ஏரியா. ஸோ இந்த ரெண்டு ஹிமாலயஸையும் கனெக்ட் பண்றது இந்த கிஸ்துவார் நேஷனல் பார்க். ஸோ இந்த ஏரியால இந்த ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன் முன்னாடி ரொம்ப இருந்திருக்கு, இப்போ கம்மியா இருக்கு. ரொம்ப வருஷமா ஸ்பாட் அவுட் பண்ணப்படல, இப்போ ஸ்பாட் அவுட் பண்ணது தட்ஸ் வை கேம் இன் நியூஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹை ஆல்டிடியூட் நேஷனல் பார்க்ல எதுவும் ஒன்று ஹெமிஸ் நேஷனல் பார்க், கிஸ்துவார் நேஷனல் பார்க். ஸோ வேற என்னெல்லாம் உயிரினம் இருக்குன்னா ஐபெக்ஸ், அப்புறம் மஸ்க் டியர், ஹிமாலயன் ஐபெக்ஸ் அண்ட் மஸ்க் டியர், அப்புறம் ஸ்னோ லெப்பர்ட், அப்புறம் these are the rules இருக்கு, இம்பார்ட்டன்ட் கிடையாது. So that's about this article. Now we will see the next article that is also related to a species. So it's related to the sea anemone. Sea anemone அப்படின்றது it's a invertebrate animal. coral reef மாதிரி இதுவும் ஒரு மூவ்மெண்ட் இல்லாத ஒரு ஸ்பீஷிஸ். ஸோ நீங்க இமேஜ்ல பார்க்கக்கூடியது சி அனமோன் அப்படின்றது. ஸோ அனமோன் அப்படின்றது இட்ஸ் கலர்ஃபுல் பிளான்ட். ஸோ அதுல தான் இந்த பேர் வந்து இது கொடுக்கப்பட்டுச்சு. பிகாஸ் கோரல் ரீஃப் மாதிரி இதுவும் கலர்ஃபுல்லா இருக்கும். இட்ஸ் அன் இன்வெர்டிபிரேட் அனிமல், இட்ஸ் அ கார்னிவோர். ஸோ பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடக்கூடியது.
அண்ட் தென் சின்ன சின்ன லைக் ஜூஆந்தலே, அப்புறம் பைட்டோ பிளாங்டைன்ஸ், பிளாங்டைன்ஸ், சூ பிளாங்டைன்ஸ் இதெல்லாம் சாப்பிடக்கூடியது. ஸோ இட்ஸ் அ கார்னிவோர். அப்புறம் இம்பார்ட்டண்டா சி அனமோனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ இம்மூவபிள். ஒரே இடத்துல இதோட டிஸ்க் லைக் லோவர் பார்ட் வந்து டிஸ்க் ஷேப்ல சர்க்குலர்ல இருக்கும். இட் வில் பி ஃபிட்டட் வித் ராக் ஆர் தி ஓஷனிக் ஷெல்ஃப், கான்டினென்டல் ஷெல்ஃப் ஏரியா, இல்லைன்னா ஓஷனிக் பெட் ஏரியால, இல்லைன்னா மலைகள் இருந்துச்சு அப்படின்னா வல்கனிக் மலைகள் இருந்துச்சுன்னா அங்கேயும் இது ஃபிட் பண்ணி இருக்கும். ஸோ தெர் இஸ் அ சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப். தெர் இஸ் அ கிராப் கால்ட் அஸ் ஹெர்மிட் கிராப். நீங்க இமேஜ்ல பார்க்கக்கூடிய கிராப். ஸோ இந்த டார்க் கலர்ல இருக்கக்கூடிய கிராப் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இரையை பிடிக்கிறதுக்காக இந்த சி அனமோனுக்குள்ள போயிட்டு கேப்சர் பண்ணும், மறைஞ்சிருக்கக்கூடிய இரையை எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த டைம்ல கிராபோட மேல் பகுதியில் இந்த சி அனமோன் ஒட்டிக்கும். அண்ட் தென் இட்ஸ் டிராவல் ஃபார் அ லாங். அதன் மூலமா சி அனமோன் வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு அதால போக முடியுது. ஹெர்மிட் கிராபை பொறுத்த வரைக்கும் இட் வில் கெட் ஃபுட். ஸோ இட்ஸ் a symbiotic relationship, but positive and positive interactions கேட்டகரியில். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது நியூஸ்ல வந்ததுக்கான ரீசன் லக்ஷதீப் ஐலண்ட் ஏரியா சி அனமோன் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். இப்போ ஓஷியானிக் டெம்பரேச்சர் அதிகமானது ஒரு ரீசனா சொல்லப்படுது. த்ரெட்ஸ் ஃப்ரம் தி ப்ளீச்சிங்கான ரீசன், டிசீஸ்னால ப்ளீச் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. கோரல் ரீஃபை பொறுத்தவரை ப்ளீச்சிங் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஜூஆந்தலே ஆல்கே வந்து ஸ்பிட் பண்ணி தள்ளும் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். திஸ் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தி ஜூஆந்தலே ஆல்கே, இட் இஸ் கலர்ஃபுல். இட்ஸ் அதுக்கு தனியாவே அதுக்கு அந்த கலர் இருக்கு சி அனமோனை பொறுத்தவரை. ஸோ ப்ளீச்சிங் நடக்கிறதுக்கான ரீசன் வந்து அது இறந்து போறது பை டிசீஸ் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்றது சொல்லப்படுது. இந்த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் வித் நிசார் சேட்டலைட். ஸோ வி ஆர் கோயிங் டு லான்ச் இட். நிசார் நாசாவும் இந்தியாவோட இஸ்ரோவும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இதோட பர்பஸ் வந்து எர்த் அப்சர்வேஷன் பண்றதுக்காக. ஸோ எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ் எப்பவுமே எங்க விடுவாங்க அப்படின்னா நார்மலாவே ஜெனரலாவே we will place the satellites in the low earth orbits. அப்போ எர்த் அப்சர்வேஷன் என்ன, எர்த்தை ஸ்டடி பண்றதுக்கு ரேடார் சிக்னல்ஸ் பயன்படுத்தி எர்த்தோட இன்டீரியர்ஸ், எர்த்தோட ஸ்ட்ரக்சர், சுனாமி, எர்த் பேக்ஸ், ஸோ ஐ ஷீட்ஸ் எவ்வளோ இருக்கு, இந்த திக்னஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றதெல்லாம் ஸ்டடி பண்றதுக்கு இதை பயன்படுத்துறாங்க. இது வந்து இந்த வருஷம் இட் வாஸ் பிளான் டு ஏப்ரல் லாஸ்ட்டுக்குள்ளாடி அனுப்பணும் அப்படின்றத பிளான் பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கல் ரீசன்னால அது டிலே பண்ணப்பட்டிருக்கு. நவம்பர் டிசம்பர் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 3 மந்த்ல ஏதாவது ஒரு மந்த்ல இஸ்ரோ வந்து இதை லான்ச் பண்ணும். ஸோ இதை வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்ல ஹோல் எர்த்தையும் ஸ்டடி பண்றது. பை த கோஆபரேஷன் வித் நாசா வி ஆர் சென்டிங் ஹை லைக் குவாலிட்டியான, தட் இஸ் இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நிசார், நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார். ரேடார் தான் இதுல இம்பார்ட்டன்ட். நீங்க 12 டயமீட்டர்ஸ்க்கான ரேடார் ஆண்டனாஸ் வாட் யூ ஆர் சீயிங் த இமேஜ், இதுல எல் அண்ட் எஸ் பேண்ட்ஸ் சிக்னல் சென்ட் பண்ணக்கூடிய, ரேடார் சிக்னல் சென்ட் பண்ணக்கூடிய இது ஆண்டனாஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமா லைக் எர்த்தை வந்து ஃபுல்லா ஸ்டடி பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய ஐஸோட திக்னஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்ற நமக்கு மேல இருந்து பார்த்தா தெரியாது. ஆனா இந்த ரேடார் சிக்னல்ஸ் மூலமா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இட் வில் வெஜிடேஷனுக்குள்ள இந்த ரேடார் வந்து ஊடுருவி போகும். லேண்ட்லயும், டெரிஸ்ட்ரியல் லேண்ட்லயும் இது வந்து ஊடுருவி போகக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ், நம்ம ஹிமாலயஸ் மவுண்டன்ஸ், ஹிமாலயா சாரி இந்தியன் பிளேட்டும் யூரேஷியன் பிளேட்டும் வந்து இடிச்சிட்டு இருக்கு இல்லையா, அந்த டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ். ஸோ அந்த டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின்னால எர்த்குவேக் கிரியேட் ஆகும், நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த எர்த்குவேக் வந்து எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்றது இந்த லைக் சேட்டலைட் மூலமா நம்ம ஈஸியா கணிக்க முடியும். பாசிபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ ஹியூமன் லாஸை தடுக்கிறதுக்காக இந்த நிசார் சேட்டலைட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு ரொட்டேஷன், ஒரு கம்ப்ளீட் எர்த்தை கவர் பண்றது 12 நாள் எடுத்துக்கும். ஸோ டெம்பரல் சேஞ்சஸ் இன் தி எர்த்
vegetation patterns, ice dynamics, shifting of vegetation patterns. ஸோ இது எல்லாமே வந்து இதன் மூலமா ஸ்டடி பண்ண முடியும். சுனாமிஸ், வல்கனிக் எரப்ஷன்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இது வந்து டோட்டலி எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். அது ஞாபகம் வச்சுக்கோ. அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ் எப்போ எங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னா லோ எர்த் ஆர்பிட், எர்த் அப்சர்வ் பண்றது. ஸோ ரொம்ப நியரா தான் இருக்கும். So that's about this article. The next article related to the GPT ஓட chat GPT. நம்ம பார்த்த OpenAI அப்படின்றதோட chat GPT லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாடல்ல இப்போ GPT, that is generative pre-trained transformer. GPT னா full form அது 4.40 அப்படின்னு ஒன்று 4O அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு O அப்படின்றதுக்கு ஓம்னி அப்படின்ற பெயர் வச்சிருக்காங்க. ஸோ இப்ப நம்ம சர்ச் பண்றது டெக்ஸ்ட் மூலமா தான் சர்ச் பண்ண முடியும். இந்த GPT 4O பொறுத்த வரைக்கும் we can search via text, audio, visuals, images மூலமா சர்ச் பண்ணிக்க முடியும். அது ரிலேட்டட், அதை சென்ஸ் பண்ணி அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம சேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை அவங்க ரிலீஸ் பண்ணிங்க. ஸோ இது நிறைய வரும். நெய்ம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கம்பெனிஸ் எது. the large language modelsோட பர்பஸ். ஸோ டேட்டாஸ் வந்து அதிகமா ஸ்டோர் பண்ணியிருந்தா மட்டும்தான் அதுக்கு ரிலேட்டடான டேட்டாஸ் அது ஃபீட் பண்ண நம்ம கொடுக்க முடியும். தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தட் இஸ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட், நான் உங்களுக்கு நேற்றுக்கு சொன்ன மாதிரி NHRCயோட அந்த பி கிரேட் அது வந்து ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். இனிமே கொஞ்ச நாளைக்கு டிஸ்கஷன் எடிட்டோரியல் பேஜ்ல இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் ஆல்சோ மென்ஷன்ட் இன் யுவர், ஆல்ரெடி நான் உங்களுக்கு நேற்றுக்கே சொல்லிட்டேன். குளோபல் அலைன்ஸ் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க வந்து ரேட்டிங் பண்ணியிருக்காங்க, பி கிரேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இதன் மூலமா நம்மளோட ஓட்டிங் கெப்பாசிட்டி இன் தி யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல, நம்மளோட கவுன்சில்ல நம்மளோட ஓட்டிங் ரைட்ஸ் கெப்பாசிட்டி குறையும். அப்புறம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எதனால எல்லாம் டிகிரேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. தட் இஸ் அன் ஐடியாலஜிக்கல் கான்ஃபிளிக்ட். மனுஸ்மிருதி கான்செப்ட் வந்து NHRCயோட விஷன்ல இருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. அதுவும் ஒரு ரீசனா சொல்லப்படுது. ஸோ ஜெனரலா நான் உங்களுக்கு NHRC படிக்க சொன்னேன். அப்புறம் குளோபல் அலைன்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன், அந்த கிரேடிங் அதோட பர்பஸ் என்ன, எப்போ உருவாக்கப்பட்டது, அது மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் 2 கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். and I am not going to explain now. If you want, go and visit the yesterday's video. இல்லைன்னா April 23rd இல்லைன்னா 24th class நீங்க பாருங்க. So that's all about the current affairs. Now we will move on to the MCQs. So question number 1. Exercise Shakti, recently seen in news, was held between which of the following countries? India, France. A. B option, India, USA. C. India, Bangladesh. D. India, Maldives. Question number 2. With reference to the Chabahar port, consider the following statements. Statement number 1. It is the only Iranian port with the direct access to the Indian Ocean. Statement number 2. It is situated on Persian Gulf. Third statement. It is a key transit center and international north-south transport corridor. How many of the above statements are correct? Options are A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 3, with reference to the HAM, that is hybrid annuity model, which of the following statements are correct? Statement number 1, it is a public-private partnership model where contractors are responsible for the project from start to finish. Statement number 2, the model is very expensive and the government has no control over the construction. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, consider the following statements. Statement number 1, auroras, also known as polar lights, are mesmerizing displays of lights in the sky, primarily visible in the high altitude regions. Statement number 2, auroras are caused by the collision of solar wind particles with the earth atmosphere at the magnetic poles. Which of the above given statements are correct? Options are A, both statement 1 and statement 2 are correct.
B. Both statement 1 and statement 2 are incorrect. C option, statement 1 is correct, but statement 2 is incorrect. D option, statement 1 is incorrect, but statement 2 is correct. Question number 5, with reference to the direct air capture facility, consider the following statements. Statement number 1, DAC technologies extract carbon dioxide directly from the atmosphere at any location. Statement number 2, the world's largest DAC facility is operational in Japan. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So that's all. Now we will see the answers for the previous days. Question number 1, answer is C. Question number 2, answer is only 1. A option. Question number 3, answer is A, 1 only. Question number 4, answer is C. Question number 5, answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.